வணக்கம். தக்காளி சாப்பீஸ் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கசகசா, சோம்பு, பட்டை, 4 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதோட பெரிய வெங்காயம் 1லேருந்து 2 ஸ்லைஸாக கட் பண்ணி, பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நல்லா கீறி அதோடு சேர்த்து வதக்கிக்கணும். இன்னொரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தாளிக்க தேவையான பொருள்லாம் சேர்த்து நம்ம வதக்கிறதோடு சேர்த்துடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி 4லேருந்து 5 நல்லா பழுத்த தக்காளியை இதோடு சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா சுண்டி வரணும். சுண்ட தான் இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேலம் பக்கத்தில் சலக்கண்டபுரம் அப்படிங்கிற ஊரில் செய்வாங்க. இதுக்கு ஏன் தக்காளி சாப்பீஸ் அப்படிங்கிற பேர் எனக்கு தெரியாது. தேவைக்கேற்ப கொஞ்சம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கணும். இதோட தேங்காய் அரைச்ச விழுது அதை நம்ம சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, 2 சின்ன வெங்காயம், கல்பாசி, கசகசா, பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, 2லேருந்து 3 பச்சை மிளகாய் எவ்வளோ காரம் தேவையோ அதை சேர்த்து நல்லா அரைச்சி அந்த விழுதை இதோட சேர்த்துக்கணும். கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். மேலே பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா பிரிஞ்ச அளவுக்கு இது நல்லா வதங்கணும். இதை சப்பாத்தி, பூரி, ஏன் சாத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.